அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வி தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் பாடம் தொகுதி 1 பக்கம் எண் 43 46 வரை உள்ள பாடப்பகுதியை மிக தெளிவாக பார்க்கலாம். சென்ற வகுப்பில் நீங்கள் அலகு 1 நிலைமின்னியல் பாடப்பகுதியிலிருந்து காஸ் விதி என்றால் என்ன, காஸ் விதியின் பயன்பாடுகள் என்றால் என்ன, காஸ் விதியின் பயன்பாடுகளை மின்துகள் அமைப்பு ஏதேனும் ஒரு சமச்சீர் தன்மையை பெற்றிருந்தால் மின்புலத்தை கணக்கிட காஸ் விதி சிறந்த விதியாக பயன்படுகிறது என்பதை தெளிவாக பார்த்திருப்பீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் முதல் பயன்பாடாக மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின் புலத்திற்கான கோவையை எப்படி பெறுவது என்பதையும் மிக தெளிவாக பார்த்திருப்பீர்கள் சென்ற வகுப்பில். நாம் இப்பொழுது 2வது பயன்பாடு மற்றும் 3வது பயன்பாடு மற்றும் 4வது பயன்பாடு என்ன என்பதை பார்த்துவிட்டு பாடப்பகுதியில் மிக தெளிவாக விளக்க உரையை காணலாம். 2வது பயன்பாடு, அதாவது காஸ் விதியின் 2வது பயன்பாடு என்ன என்றால், மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலத்தை கணக்கிடுதல். 3வது பயன்பாடு, மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலத்தை கணக்கிடுதல். கடைசி பயன்பாடாக மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தினால் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுதல். குழந்தைகளா, இப்பொழுது நாம் 2வது பயன்பாடு தெளிவாக பார்க்கலாம். அதாவது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலத்தை கணக்கிடுதல். இதை ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் என்று கூறுவார்கள். இந்த படத்தை பாருங்கள் குழந்தைகளா. இந்த படத்தில் நடுவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துள்ளேன் இல்லையா, அது வந்து சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் என்று சொல்லுவார்கள். சார்ஜஸ் ப்ளஸ் சார்ஜஸ் உள்ளது. இதன் நடுவே காசியன் பரப்பு, அதாவது சிலிண்ட்ரிக்கல் காசியன் பரப்பை நாம் எடுத்துக்கொள்வோம், உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது அந்த சீரான மின்னூட்டம், அதாவது ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த சீரான மின்னூட்டம், அதற்கு இடையில் உள்ள மின்னூட்ட பரப்படர்த்தியை சிக்மா என்று குறிப்பிடுவோம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு மின்னூட்டம் சார்ஜ், சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் Q. சப்போஸ் மாணவர்களே, இங்கு மின்னூட்டம் அதிகமாக அதனுடைய அடர்த்தியும் அதிகமாகும். அடர்த்தி அதிகமாகும் பொழுது அதனுடைய ஏரியா அதிகமாகும். ஏரியா அதிகமானால் இடைவெளி அதிகமாகும். இடைவெளி அதிகமானால் அடர்த்தி குறையுமா கூடுமா? அடர்த்தி என்னாகும்? குறையும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு என்ன ஆகுது? Q/A. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? சீரான மின்னூட்ட படர்படுத்தி சிக்மா ஈக்குவல் டு Qன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? சிக்மா ஈக்குவல் டு Q/A. அப்போ முதல் கண்டிஷன் படி சிக்மா ஈக்குவல் டு Q, அதாவது நேர் விகிதத்தில் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி Q. சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q. அடுத்ததாக என்ன? இடைவெளி அதிகமாகும் போது அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைந்தால் சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/A. அப்போ சிக்மா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியாவாக இருக்கும். அப்பொழுது இப்போ அந்த டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் நான் மிடில் என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு காசியன் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள் குழந்தைகளே, இது மிடில் வந்து ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் இருக்குது. மிடில் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், அதுதான் மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டு. அதில் வந்து சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, ஒரே டிஸ்டன்ஸில் ஈக்குவல் சார்ஜஸ் இருக்குது. அப்போ அந்த மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டு வழியாக இந்த ஒரு உருளை வடிவ காசியன் சர்ஃபேஸ் நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ரைட் சைடு வந்து P, லெஃப்ட் சைடு வந்து P'. இப்போ 2 புள்ளிகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த முடிவிலா சமதள தட்டு நடுப்பகுதியிலிருந்து இந்த P என்ற புள்ளி வரை உள்ள நீளம் R என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று வலது பக்கமாக நடுப்பகுதியிலிருந்து P' என்ற புள்ளி வரைக்கும் உள்ள நீளம் R என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மொத்த நீளம் என்ன ஆகுது? 2Rன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ Pன்னு சொல்கிற இந்த சைடு டோட்டல் வந்து ஏரியா வந்து DA, இந்த பக்கம் டோட்டல் ஏரியா என்ன சொல்லுவோம்? DAன்னு சொல்லுவோம். அப்போ இதில் 3 பகுதியை எடுத்துக்கொள்ள போகிறோம். P', ஒரு பகுதி பாருங்கள், அந்த டயக்ராம் பாருங்கள், மேல் பகுதியில் ஒரு சிறிய DA என்ற ஒரு போர்ஷன்.
அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? மின்புலமானது ஒரே திசையில் இருக்குது. அதே மாதிரி ஏரியா வந்து என்னது? மேல் நோக்கி இருக்குது. அதே மாதிரி P என்ற புள்ளியில் மின்புலமானது அவுட்வேர்ட்ஸ். மின்புலம் என்ன ஆகுது? அவுட்வேர்ட்ஸ். இதே டைரக்ஷன் ரைட் சைடே போகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு P' என்ற புள்ளியில் E எந்த பக்கம் இருக்கும்? வலது பக்கமாக அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அப்பொழுது இந்த DA என்பது இந்த மொத்த ஏரியாவில் ஒரு பகுதி அதுவும் அவுட்வேர்ட்ஸ் தான். அதுவும் அவுட்வேர்ட்ஸ். DA என்பதும் அவுட்வேர்ட்ஸ். அப்போ E அண்ட் DA என்பது ஒரே திசையில் இருக்கும். அதே மாதிரி P' என்ற புள்ளியிலும் Eயும் DAவும் ஒரே திசையிலே இருக்கும். பட் மேல் பகுதி அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் மேல் பகுதியில் எடுத்தோம் இல்லையா, அது மட்டும் 90 டிகிரியில் இருக்குது. ஈயும் ஏயும் அல்லது 90 டிகிரியில் இருக்குது. இப்பொழுது நம்ம நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்லலாம். சிக்மா எனும் சீரான மின்னூட்ட படப்படுத்தி கொண்ட முடிவிலா சமதள தட்டு தான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த தட்டிலிருந்து R தொலைவில் P என்ற புள்ளியையும் இன்னொரு R தொலைவில் P' என்ற புள்ளியையும் கருதினோம். அந்த R to P and R to P' டோட்டல் டிஸ்டன்ஸை தான் 2R என்று நம்ம குறிப்பிட்டோம். இப்போ சமதளத்தின் அளவு முடிவில்லாதது, அதாவது இன்ஃபைனைட் என்று சொல்லுவார்கள். முடிவில்லாதது. அதிலிருந்து சமதொலைவில் உள்ள அனைத்து புள்ளிகளிலுமே மின்புலத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? மின்புலத்தின் மதிப்பு சமமாக இருக்கும். வெரி குட். அதே போன்று அனைத்து புள்ளிகளிலும் மின்புலத்தின் திசை ஆர வழியே அமைந்திருக்கும். இப்பொழுது 2R நீளமும் A குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட உருளை வடிவ காசியன் பரப்பை கருதுவோம். அதை தான் நான் இதை சொன்னேன். 2R நீளமும், மொத்த நீளம் என்னது? 2R. A குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு உருளை வடிவ காசியன் பரப்பை, சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். இப்போ அதன் நடுப்பகுதி வழியாக சமதள தட்டு ஒன்று கடப்பதாக கொள்வோம். நடுப்பகுதி. இவ்வுருளை வடிவ பரப்புக்கு நம்ம இப்பொழுது என்ன பண்ண போகிறோம்? காஸ் விதியை பயன்படுத்த போகிறோம். காஸ் விதி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 5E that is equal to Q enclosed divided by epsilon naught என்று முந்தைய வகுப்பில் மிக தெளிவாக படித்திருப்பீர்கள். இப்போ 5E that is equal to closed integral E vector into dA vector. பையோட மதிப்பு என்னது? closed integral E vector dot dA vector. இப்போ மேலே வந்து closed integral இருக்கு. அதை நம்ம பிரித்து எழுதணும். 3 பகுதியை கன்சிடர் பண்ணோம் இல்லையா? P, P' மற்றும் காசியினுடைய மேல் உள்ள அந்த வளைபரப்பை கன்சிடர் பண்ணோம். அப்போ அதனால் க்ளோஸ்டு இன்டெக்ரல் E வெக்டர் டாட் dA வெக்டரை பிரித்து எழுதும் போது இங்கே க்ளோஸ்டு சர்ஃபேஸ் போடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுகிறோம்? வளைபரப்பு இன்டெக்ரல் E வெக்டர் டாட் dA வெக்டர். அடுத்த பகுதி இன்டெக்ரல் P E வெக்டர் டாட் dA வெக்டர். அடுத்தது மூன்றாவதாக ப்ளஸ் P' E வெக்டர் டாட் dA வெக்டர். இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராமில் நீங்கள் பாருங்கள், E இன்ட்டு DA. இப்போ மேல் பகுதி மேல் நோக்கி இருக்குன்னு சொன்னேன். DA வந்து மேல் நோக்கி இருக்குது. A வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரைட் சைட் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இது மாதிரி இருக்குது. அப்போ அதனோட ஆங்கிள் என்னது? காஸ் தீட்டா. அப்போ E இன்ட்டு DA காஸ் தீட்டா. இந்த தீட்டாவோட மதிப்பை அடுத்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுவோம். அப்போ அடுத்தது Pன்னு சொல்கிறத பாருங்கள், EDA காஸ் தீட்டா. அடுத்தது கடைசியாக P' இன்டெக்ரல் EDA காஸ் தீட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, காஸ் தீட்டா சொன்னோம் இல்லையா, அது ஒரே வெர்டிக்கல் லைனில் இருக்கு இல்லையா? வெர்டிக்கல் தன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது? ஹரிசாண்டல், ஒரே டைரக்ஷன், அவுட்வர்ட்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதனோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ காஸ் 90 EDA காஸ் 90 ப்ளஸ் இன்டெக்ரல் P EDA காஸ் 0. காஸ் 0ன்னு ஏன் சொல்கிறேன்? ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ரைட் சைடு Pலேருந்து பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டும் DAவும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ EDA காஸ் 0 ப்ளஸ் P' எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் EDA காஸ் 0. குழந்தைகளே, உங்களுக்கு வந்து காஸ் 90 வேல்யூ, காஸ் 0வோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு முந்தைய வகுப்பில் நல்லா தெளிவாக படிச்சிருப்பீங்க. அதனோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மதிப்பை வந்து சமன்பாட்டில் பிரதியிடணும். அப்போ முதல்ல வந்து காஸ் 90னா நமக்கு தெரியும் 0. அப்போ 0 ப்ளஸ் EDA காஸ் 0க்கோட மதிப்பு என்னது? 1. அப்போ இன்டெக்ரல் P E இன்ட்டு DA. அப்போ 1 இல்லையா, அதை அப்போ டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது P' இன்டெக்ரல் EDA. அப்போ Eயும் Dயும் இதை வந்து Eயை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். Eயை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஏன் வெளியில் எடுக்கிறோம்? இவ்விரு பரப்புகளுக்கும், அதாவது P அண்ட் P', இந்த இரண்டு பரப்புன்னு சொல்கிறது என்னது?
P and P dash இந்த இரண்டு பரப்புக்குமே மின்புலத்தின் எண் மதிப்பு வந்து சீராக இருக்கிறதுனால் அந்த தொகையில் குறுக்கீட்டுக்கு வெளியே அது இன்டகிரலுக்கு வெளியே ஈயை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஈன்னு சொல்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகும்? ஈயை வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் அந்த EdA ப்ளஸ் EdA இருக்குது. அப்போ 2E இன்டகிரல் PdA ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இதில் பயன்படுத்தணும். எதில்? Q என்க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். Q உள்ளீடு இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு A. அப்போ 2E வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டகிரல் PdA தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா A டிவைடட் பை எப்சிலான் நாட். இந்த சிக்மா A டிவைடட் பை எப்சிலான் நாட் எப்படி வந்தது? அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயம் என்று நாம் முந்தைய வகுப்பில் படித்திருப்போம். 5E தட் இஸ் ஈக்குவல் டு Q enclosed டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ Q enclosed தான் சிக்மா இன்ட்டு A, அதாவது பரப்படர்த்தி இன்ட்டு ஏரியா, சிக்மா A டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ அந்த Q enclosed வேல்யூவை இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுறோம். இப்போ இந்த P அல்லது P டாஸின் மொத்த பரப்பளவை இன்டகிரல் DAவை இன்டகிரேட் பண்ணும்போது A மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ முந்தைய சமன்பாட்டை பாருங்க, 2E என்று இருக்கு இல்லையா, 2E DAவை இன்டகிரல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? A கிடைக்கும். அப்போ 2EA that is equal to சிக்மா A டிவைடட் பை எப்சிலான் நாட், சிக்மா A டிவைடட் பை எப்சிலான் நாட். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? ஈன்னு சொல்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, A ஏரியா, சிக்மா வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதை பரப்படர்த்தின்னு சொல்ல போகிறோம். சமதள பரப்படர்த்தி. அப்போ 2EA தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா A டிவைட் பை எப்சிலான் நாட்டை மாற்றி எழுதும்போது, மின்புலம் மட்டும் மாற்றி எழுதும்போது E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். இதை வெக்டர் வடிவில் நம்ம எழுதணும்னா E வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு என் கேப். உங்கள் புக்கில் பாருங்கள், E வெக்டர் போடணும், அதில் N வந்து மேலே கேப் போடணும். இந்த சைடு வந்து வெக்டர் இருந்ததுன்னா ரைட் சைடு என்ன வரும்? யூனிட் வெக்டர் வரும். இதுதான் நமக்கு இரண்டாவது பயன்பாடு. இங்கு N கேப்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கு N கேப் என்பது என்னது? சமதளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் உள்ள ஓரலகு வெக்டர். இப்போ மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலமானது மின்னூட்ட படப்படுத்தியை சார்ந்தும் அதே சமயம் தொலைவை சாராமலும் இருக்கிறது. தொலைவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் அதிகமாக, அந்த ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும்போது என்ன ஆகும்? டென்சிட்டி குறைஞ்சிரும். அதனால் இந்த இரண்டாவது பயன்பாட்டிலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்னா, இங்கே N கேப்னு கொடுத்தோம் இல்லையா, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் நோட்டேஷன் கொடுத்தோம், ரைட் சைடு N கேப்னு கொடுத்தோம். அப்போ இங்கே N கேப் என்பது சமதளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் ஆகும். அப்போ அடுத்ததாக மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலமானது மின்னூட்ட பரப்படர்த்தியை சார்ந்துதான் இருக்கும், அதே சமயம் தொலைவை சாராமலும் இருக்கும். மின்னூட்டம் பெற்ற தட்டிலிருந்து கணிசமான தொலைவில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலும் மின்னூட்டம் பெற்ற தட்டிலிருந்து, அப்போ இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டை தான் நான் சொல்கிறேன், மின்னூட்டம் பெற்ற அந்த சமதள தட்டிலிருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கணிசமான தொலைவில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலுமே மின்புலம் வந்து ஒரே மாதிரியாக சமமாக இருக்கும். அடுத்ததாக சிக்மா கிரேட்டர் தென் 0, சிக்மான்னு சொல்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது சமதள பரப்படர்த்தின்னு சொன்னோம். சிக்மா கிரேட்டர் தென் 0 என்ன? எந்த ஒரு புள்ளியிலுமே மின்புலமானது தளத்திற்கு செங்குத்தாகவும் வெளிநோக்கிய திசையிலுமே இருக்கும். அடுத்ததாக சிக்மா லெஸ் தென் 0 எனில் மின்புலமானது தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய திசையில் இருக்கும், -n கேப். அதாவது சிக்மா லெஸ் தென் 0னா என்ன ஆகும்? உள்நோக்கிய திசையில் இருக்கும் என்பதை இந்த சமன்பாடு மூலமாக நாம் அறியலாம். அடுத்ததாக வரம்பிற்குட்பட்ட பரப்பளவை கொண்ட மின்னூட்டம் பெற்ற சமதள தட்டை பொறுத்தவரை தட்டின் நடுப்பகுதியில் சமன்பாடு ஓரளவுக்கு பொருந்தும். மேலும் அந்த கடைசி எண்டு இருக்கு இல்லையா, அதன் முனைகளில் இருந்து வெகு தொலைவில் உள்ள புள்ளிகளுக்கு இச்சமன்பாடு பொருந்தும். இதுதான் இரண்டாவது பயன்பாடு, காசியன் பயன்பாட்டோட விளக்கம். இதனோட கோவையை நம்ம பெற்றோம், அந்த கோவையிலிருந்து இந்த விளக்க உரையையும் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக மூன்றாவது பயன்பாடு என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel charged infinite sheet. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel charged infinite sheet. இதை எப்படி சொல்கிறோம்?
மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலம். மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலம். அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மிடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இரண்டாவது நெகட்டிவ் சார்ஜ். அதனோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னது? ப்ளஸ் சிக்மா. இரண்டாவதாக கொடுத்துருக்குது மைனஸ் சிக்மா. ப்ளஸ் சிக்மா மைனஸ் சிக்மா. இது இரண்டுமே 2 இணையான முடிவிலா தட்டு. 2 மின்னூட்டம் பெற்ற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், நேர் மின்னோட்டம் எதிர் மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டை தான் இந்த படத்தில் நாம் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் புக்கில் கூட நீங்கள் பாருங்கள், கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த புக்கை எடுத்து பாருங்கள். இப்போ இதில் 3 புள்ளியை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 புள்ளி P1, P2 அண்டு P3, இந்த 3 புள்ளிகளையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது எப்படி இருக்கிறது அதை தான் இந்த 3வது பயன்பாட்டில் நாம் கற்றுக்க போகிறோம். அப்போ ப்ளஸ் சிக்மா மற்றும் மைனஸ் சிக்மா என்கிற மின்னூட்ட படப்படுத்தி கொண்ட இரு முடிவிலா மின்னூட்டம் பெற்ற சமதள தட்டுகளை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த படத்தில் இருக்கிறவாறு அவை ஒன்றுக்கொண்டு ஒரே மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கணும். ஒன்று மேலேயும் இன்னொன்று கீழேயும் இருக்கக்கூடாது. நீங்கள் தேர்வுக்கு கேட்கும்போது இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது நிறைய மாணவர்கள் தப்பாக போட்டுருவாங்க. ஒன்று வந்து இப்படி இருக்கும், இன்னொன்று இப்படி இருக்கும். அப்படி போட்டால் மதிப்பெண் கிடைக்காது. அப்போ ப்ளஸ் சிக்மா மைனஸ் சிக்மா ரெண்டுமே ஒரே இணையாக இருக்கணும். இது மாதிரி இணையாக டயக்ராம் போடணும். இப்போ 3 புள்ளிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் இல்லையா, P1, P2 அண்டு P3. இது இந்த 3 புள்ளிகளிலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ P1 புள்ளியில் E ப்ளஸ். அப்போ ப்ளஸ் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ஸ் இருக்கும். அப்போ நெகட்டிவ் டைரக்ஷனை, நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, நெகட்டிவ் பிளேன் ஷீட்டு, அதை நோக்கி இருக்கும். அதே மாதிரி E மைனஸ் எப்படி இருக்கும்? அதையும் அவுட்வர்ட்ஸ் தான், அந்த பக்கமாக தான் இழுக்கும். அப்போ E ப்ளஸும் E மைனஸும் ஒரே திசையில் இருக்குது. எந்த புள்ளியில்? முதல் புள்ளி, அதாவது P1 புள்ளியில். அதே மாதிரி இரண்டாவது புள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள், P2வில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ப்ளஸ்ன்னு சொல்கிறது அவுட்வர்ட்ஸ் தான் இருக்கும். E ப்ளஸ்ன்னு சொல்கிறது அவுட்வர்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் E மைனஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிப்பிள் ஆகும். அப்போ E ப்ளஸ் வந்து அவுட்வர்ட்ஸ், E மைனஸ் இன்வர்ட்ஸ், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே. அதே மாதிரி P3 எடுத்துக்கொள்ளுங்கள். P3யில் E ப்ளஸ் என்பது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்பது எப்படி? அவுட்வர்ட்ஸ். E மைனஸ் என்னது? மைனஸ் சிக்மா இருக்கு இல்லையா, அப்போ அந்த சைடு தான் இருக்கணும், ரைட் சைடு டைரக்ஷனில் இருக்கும். அப்போ E ப்ளஸ் E மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, எதிர் திசைகளில் இருக்குது. எது? P2 என்ற புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டும் P3 என்ற புள்ளியில் உள்ள மின்புலமானது எதிர் திசையில் இருக்குது. அப்போ P1 புள்ளியில் எப்படி இருக்குது? ஒரே திசையில் இருக்குது. இப்போ இதனோட கோவையை நம்ம எப்படி பெறலாம் என்பதை தெளிவாக பார்க்கலாம். சிக்மா மற்றும் மைனஸ் சிக்மா என்கிற மின்னூட்ட பரப்படர்த்தி கொண்ட இரு முடிவிலா மின்னூட்டம் பெற்ற சமதள தட்டுகளை தான் இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஒன்றுக்கொண்டு இணையாக இருக்கிறதையும் நம்ம டயக்ராம் மூலியமாக பார்த்தோம். இப்போ அடுத்து தட்டுகளுக்கு இடையேயும் தட்டுகளுக்கு வெளியிலும் உருவாக மின்புலத்தை தான் காஸ் விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் மின்புல மதிப்பு இரண்டாவது பயன்பாட்டிலிருந்து நாம் கண்டுபிடித்தோம் அல்லவா? அது என்ன மதிப்பு சொல்லுங்கள்? சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் என்பதை தான் இரண்டாவது பயன்பாட்டிலிருந்து நாம் கண்டுபிடித்தோம். இப்போ அந்த சமன்பாட்டை வைத்து தான் மூன்றாவது பயன்பாட்டையும் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மேலும் சிக்மா கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அது எப்படி இருக்கும்? செங்குத்தா வெளிநோக்கிய திசையில் இருக்குது. அதே மாதிரி சிக்மா லெஸ் தென் 0னா எப்படி இருக்குது? அது செங்குத்தாக உள்நோக்கிய திசையில் இருக்கும். அடுத்து P2 மற்றும் P3 ஆகிய புள்ளிகளில் இரு தட்டுகளினால் ஏற்படும் மின் புலங்களின் எண் மதிப்பு ஒரே சமமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஈக்குவலாக இருக்க போகுது. எதிரெதிர் திசை உடையதாகவும் உள்ளன. எதிரெதிர் திசை உடையதாகவும் என்ன இருக்குது? P2 P3யில் உள்ள புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? அப்போ தட்டுகளுக்கு வெளியே உள்ள புள்ளியில் வந்து மின்புலம் எப்படி இருக்குது? சுழி, அதாவது 0. இப்போ நம்ம முதல்ல வந்து P1 P2 P3 இந்த ஆர்டராகவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். நான் முதல்ல P2 கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா P2ம் P3க்கும் நம்ம 0ன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் முதல்ல அதை கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நமக்கு P1 புள்ளியில் உள்ள மின்புலத்தை நம்ம கணக்கிடுவோம். அப்போ P2 புள்ளியிலோட மின்புலம் என்ன?
E எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு மின்புலம் E ஈக்குவல் டு E ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் E மைனஸ். அப்போ என்னாகும்? E ப்ளஸ் மைனஸ் E மைனஸ் என்று குறிப்பிடலாம். E ப்ளஸோட வேல்யூ E மைனஸோட வேல்யூ நமக்கு இரண்டாவது பயன்பாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த ஈக்குவேஷன் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட், அதுதான் நம்ம இரண்டாவது பயன்பாட்டில் பெற்ற அந்த மதிப்பு, மைனஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் என்ன கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. இதுதான் நாங்கள் சொன்னோம். தட்டுகளுக்கு வெளியே உள்ள புள்ளியில் உள்ள மின்புலம் என்னன்னு சொன்னோம்? சுழின்னு சொன்னோம். அந்த வேல்யூ தான் 0. இப்போ இதே மாதிரி P3 புள்ளியில் நம்ம பார்ப்போம். P3 புள்ளியிலும் இதே தான். லெஃப்ட் சைடு இருந்தது இல்லையா? E ப்ளஸ் இப்படி இருந்தது, E மைனஸ் இந்த டைரெக்ஷனில் இருந்தது. அப்போ E ஈக்குவல் டு E ப்ளஸ் மைனஸ் E மைனஸ். அப்போ அதே வேல்யூவை இங்கேயும் சமன்பாட்டில் பிரதியிடலாம். சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். இதுவும் சுழி E ஈக்குவல் டு 0. அப்போ P3 அண்ட் P2ஓட மதிப்பு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு 0. இப்போ தட்டுகளுக்கு இடையே உள்ள புள்ளி P1 அவற்றின் மின்புலங்கள் ஒரே திசையில், அதாவது வலது திசை நோக்கியே அமைவதால் அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. E ஈக்குவல் டு E ப்ளஸ் ப்ளஸ் E மைனஸ். இப்போ ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம், அடிஷன். அப்போ E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க? 2 சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். எனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் என்பது நமக்கு P1 புள்ளியில் கிடைக்கிற மின்புலம். அப்போ தட்டுகளுக்கு இடையே மின்புலமானது நேர் மின்னூட்டம் பெற்ற தட்டிலிருந்து எதிர் மின்னூட்டம் பெற்ற தட்டை நோக்கிய திசையில் இருக்கும். மேலும் தட்டுகளுக்கு இடையே உள்ள அனைத்து புள்ளிகளிலுமே மின்புலம் சீராக இருக்கும் என்பதுதான் நம் மூன்றாவது பயன்பாட்டிலிருந்து கற்றுக்கொண்டது. ஓகே, இப்போ நான்காவது பயன்பாட்டை நம்ம இப்போ பார்ப்போம். மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தினால் உருவாகும் மின்புலத்தை தான் இப்போ கணக்கிட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதே டயக்ராம் உங்கள் புத்தகத்திலும் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ இதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, நேர்வு 1, நேர்வு 2, நேர்வு 3 என்று எடுத்துக்கொள்வோம். முதலில் கோளத்திற்கு வெளியில் உள்ள புள்ளியில் R, அதாவது ஸ்மால் r கிரேட்டர் தென் கேபிட்டல் R என்று எடுத்துக்கொண்டால், இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் பார்த்த மாதிரி கோளத்தின் மையத்திலிருந்து, அந்த சென்டர் இருக்கு இல்லையா, நடுப்புள்ளி, கோளத்தின் மையத்திலிருந்து R தொலைவில் கோளத்தின் வெளியே உள்ள புள்ளி P என்ற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த Pன்னு சொல்கிற பாயிண்டில் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது. அந்த Pன்னு சொல்கிற பாயிண்ட்டு நீங்கள் அந்த கோளத்தில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட், புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கோளத்தில் எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ மின் துகள்கள் அந்த கோளத்தோட சர்ஃபேஸில் ஒரே மாதிரி சீராக பரவி இருப்பதாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஆரம் கொண்ட கோள வடிவு காசியன் பரப்பினை நாம் கருதுவோம். ஸ்மால் ஆரம் கொண்ட கோள வடிவ காசியன் பரப்பினை நாம் கருதுவோம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், அந்த ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிள் கொடுத்துருக்கல ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே உள்ளது Pன்னு சொல்கிற பாயிண்ட். அந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிளில் மிடில் டார்க்காக ஒன்று டாட் கொடுத்துருக்கு, அதான் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்லேருந்து Pன்னு சொல்கிற பாயிண்ட், அந்த Pன்னு சொல்கிற பாயிண்ட்டை வந்து சுற்றி இந்த காசியன் சர்ஃபேஸ், அது சுற்றி உள்ளதான் காசியன் சர்ஃபேஸ், அதுக்கு இணையாக ஒரு காசியன் சர்ஃபேஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம், அதான் காசியன் பரப்பு. அந்த காசியன் பரப்பில் அந்த Pன்னு சொல்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது சார்? இப்பரப்பினால் சூழப்படும் மின் துகள்களின் மொத்த மின்னூட்டத்தை நம்ம கேபிட்டல் Qன்னு எடுத்துக்கிறோம். அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் E into dA that is equal to Q divided by epsilon naught. அதான் க்ளோஸ்டு இன்டெக்ரல் E into dA equal to Q divided by epsilon naught. இப்போ காசியன் பரப்பு அனைத்து புள்ளிகளிலுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் பரப்பளவு கூறும், அதான் மின்புலம்னு சொல்கிறது E, பரப்பளவு கூறுன்னு சொல்கிறது dA, ஒரே திசையில் வெளிநோக்கிய திசையில் செங்குத்தாக அமைகின்றன. அப்போ மின்துகள்கள் நிலையமைப்பின் கோளக சமச்சீர் தன்மையால் காசியன் பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் இதன் மதிப்பு சமமாக இருக்கும். அப்போ ஈயை வந்து நம்ம வெளியில் எடுத்துறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் காசியன் பரப்பு க்ளோஸ்டு இன்டெக்ரல் காசியன் பரப்பு dA ஈக்குவல் டு Q டிவைடட் பை எப்சிலான் நாட். இப்போ டிஏவோட மதிப்பு அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? கோள வடிவில் இருக்குது. அப்போ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அப்போ அதனோட ஏரியா உங்களுக்கு தெரியும்,
4 பை ஆர் ஸ்கொயர்டு. காசியின் பரப்பின் மொத்த பரப்பளவு 4 பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ இந்த மதிப்பை இந்த டிஏவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். காசியின் மதிப்பு டிஏ ஈக்குவல் டு கியூ டிவைட் பை எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா? அப்போ டிஏவுக்கு பதிலாக 4 பை ஆர் ஸ்கொயர்டை அந்த பிரதியிடுங்க. அப்போ இ இன்ட்டு 4 பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Q divided by epsilon naught. E into 4 pi r square equal to Q divided by epsilon naught. இதை எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு வேணும். அப்போ மின்புலம் E equal to 1 divided by 4 pi epsilon naught into Q by r square. இதையே நம்ம வெக்டர் மதிப்பில் எழுதணும்னா என்ன பண்ணலாம்? E vector equal to 1 divided by 4 pi epsilon naught into Q by r square into r cap. இதை ஃபைனலாக நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்? E vector that is equal to Q divided by 4 pi epsilon naught capital R squared. அதாவது இது வந்து இரண்டாவது அதாவது R that is equal to capital R, small r is equal to capital R என்று எடுத்துக்கொண்டால், நேர்வு 2இல் small r is equal to capital R என்று எடுத்துக்கொண்டால் இதனோட மதிப்பு என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன் small q by 4 pi epsilon naught small r squared போட்டோம். இதில் வந்து ஆரும் கேபிட்டல் ஆரும் ஈக்குவல்னு சொன்னதுனால E vector that is equal to Q divided by 4 pi epsilon naught capital R square into R cap. இப்போ அடுத்த நேர்வு இதில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்மால் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து மூன்றாவது நேர்வு. கோளத்தின் மையத்திலிருந்து மூன்றாவது நேர்வு என்ன சொல்லுதுன்னா R less than capital R. அப்போ கோளத்தின் மையத்திலிருந்து R தொலைவில், அது பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், சென்டர் பாயிண்ட்லேருந்து R தொலைவில் ஒரு Pன்னு சொல்கிற ஒரு புள்ளியை நம்ம கருதுகிறோம். அதே மாதிரி ஸ்மால் ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ காசியின் பரப்பு தான் இந்த படத்தில் நான் காமிச்சிருக்கேன். அப்போ இதில் எப்படி சொல்கிறோம்? E into dA க்ளோஸ் இன்டெக்ரல் E into dA that is equal to Q divided by epsilon naught. முன்னாடியே நமக்கு இந்த வேல்யூ தெரியும். அப்போ டியோட மதிப்பு தான் 4 pi r squared. அப்போ E into 4 pi r squared that is equal to Q divided by epsilon naught. இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? அதாவது வேறு மாதிரினா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், மின்புலம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E equal to 1 divided by 4 pi epsilon naught Q by r squared. இதுதான் இந்த மதிப்பு. இந்த காசியன் பரப்புக்குள்ளே எந்த ஒரு மின்துகளும் இல்லாததால் Q equal to 0 என்று நாம் R less than R, small r less than capital Rனா இந்த காசியன் பரப்புக்குள்ளே எந்த ஒரு மின்துகளுமே இல்லைனால சார்ஜ் that is equal to 0. therefore electric field is also 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தமாக அதனோட மதிப்பு என்ன ஆகுது? 0 ஆகிடுது. Qக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E வந்து நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். அப்போ மேற்பரப்பின் மீது மின்துகள்கள் சீராக பரவப்பெற்ற உள்ளீடற்ற கோளத்தின் உள்ளே அமைந்துள்ள அனைத்து புள்ளிகளிலுமே மின்புலமானது 0 என்பது தான் இந்த கடைசி பகுதியினுடைய விடை. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த டயக்ராம் பாருங்கள். மொத்தமாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு கேபிட்டல் ஆர் ஆரம் கொண்ட உள்ளீடற்ற மின் கோளத்திற்கு மின்புலம் தொலைவு வரைபடம் வரைஞ்சிருக்காங்க. அதாவது ரேடியல் டிஸ்டன்ஸை வச்சு இந்த கீழே வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கு இல்லையா? அதில் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சென்டர் பாயிண்ட் தான் ஆர். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஆர். இந்த ஆர்லேருந்து இது வரைக்கும். அப்போ இதில் வந்து இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ இன்சைட் தி காசியன் சர்ஃபேஸ், இந்த கோளத்துக்குள்ளே ஒரு காசியன் சர்ஃபேஸ் நாம் எடுத்துக்கொண்டால் அதனோட மின்புலமானது 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆன் தி சர்ஃபேஸ் என்று எடுத்துக்கொண்டு, ஆன் தி சர்ஃபேஸ்னால் இந்த பாயிண்டில் இந்த மேல் பகுதி, இந்த ஆன் தி சர்ஃபேஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதனோட கேபிட்டல் ஆர் இங்கே இருக்கு இல்லையா? இதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது அதிகமாக இருக்கும், மேக்சிமம். அப்போ இதிலேருந்து டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக மின்புலமானது எப்படி இருக்கும்? குறைந்து கொண்டே வரும். அதுதான் இந்த படத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. நாம் இதுவரை அலகு 1 இயற்பியல் பாடத்தில் பக்க எண்கள் 43லிருந்து 46 வரை இந்த 3 பயன்பாட்டை பற்றியும் மிக தெளிவாக பார்த்தோம். அடுத்த காணொளி வகுப்பில் இன்னும் விரிவாக அடுத்த பாடங்களை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.